சிறுவர்களை தொழிலாளர்களாக பணியமர்த்தக்கூடாது என்பதை மக்களிடையே எடுத்துக் கூறும் விழிப்புணர்வு பேரணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றன. தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டுள்ள பல்வேறு முன்னோடி சிறப்பு திட்டங்கள் காரணமாக மாநிலத்தில் குழந்தைகளை தொழிலாளர்களாக பணியமர்த்தும் முறை ஒழிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் தொடங்கி மழலையர் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி வரையில் அவர்களின் அனைத்து தேவைகளையும் விலையில்லா சிறப்பு திட்டங்கள் மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ளார். அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து குழந்தைகளும் கல்வி பெறும் வாய்ப்பை முதலமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் எத்தகைய குடும்பச் சூழல் காரணமாகவும் சிறுவர்கள் யாரும் தொழிலாளராக மாறும் நிலை ஏற்படக்கூடாது என்பதையும் சிறிய தொழில் நடத்துபவர்களும் சிறுவர்களை பணியமர்த்தக்கூடாது என்பதையும் மக்களிடையே எடுத்துக் கூறும் வகையில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர். தொழிலாளர் சிறப்பு மையத்தில் கல்வி பயின்று மேற்படிப்பு தொடரும் 80 மாணவ மாணவிகளுக்கு தலா 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் அரசு உதவித்தொகை பெற்று கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தங்களுக்கு உயர்கல்வி தொடர பல்வேறு உதவிகள் வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். நான் சின்ன வயசில் குழந்தை தொழிலாளர் உப்பளத்தில் வேலை பார்த்துருந்தேன். குழந்தை தொழிலாளர் மீட்பு திட்டம் மூலமாக என்னை மீட்டு இங்கே சின்ன வயசுல படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நான் இப்போ இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போய்கிட்டு இருக்கேன். அரசாங்கத்தை எனக்கு உதவித்தொகை கொடுத்துருந்தாங்க. இந்த உதவி செஞ்ச அம்மாவுக்கு என்ன நன்றி. நான் 1லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் விளாத்திக்குளத்தில். இப்போ டான் போஸ்கோ காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் பண்ணுறேன். என்னை இங்கே செங்கல்சூர்லேருந்து மீட்டெடுத்து உதவி செய்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் துவக்கி வைத்தார். இதேபோல் நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சு பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.